இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எசேக்கியேலின் புத்தகம் 3:26-27. நான் உன் நாவை உன் மேல் வாயோடே ஒட்டி கொள்ள பண்ணுவேன். நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் ஊமையனாய் இருப்பாய். அவர்கள் கலக வீட்டார். நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்மளோட உறவினர்களாக இருக்கட்டும், இல்லை நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம தப்பே பண்ணாமல் இருந்தாலுமே நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்க, கார்னர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் வேலைக்கு போகாமல் வெட்டியாக இருக்கிற, எங்களுக்கு நீ பாரமாக இருக்கிற, எதுக்கும் தகுதி இல்லாமல் இருக்கிற, அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான், நீ இவ்வளோ தான் சம்பாதிக்கிற, இது உனக்கே பத்தாது, இப்படி எத்தனையோ விஷயத்துக்காக திட்டிகிட்டே இருப்பாங்க. நம்ம எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டோம், ஆனால் நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது, எரிச்சல் படுவாங்க. அப்போ நம்ம வேதனையோட கடவுளை பார்த்து, ஏன் ஆண்டவரை இப்படி என்னைய கடிந்து கொள்கிறாங்க, என்னை ஏன் இவங்க கடிந்து கொள்கிற நிலைமையில வச்சுருக்கீங்கன்னு நம்ம கேட்போம். இப்படி திட்டுறவங்க முன்னாடி எங்களுக்கு ஏன் அற்புதங்களை செய்ய மாட்டேங்கிறீங்க, எங்களால் அவங்கள எதிர்த்து கூட பேச முடியல, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறேன்னு கடவுளை பார்த்து நம்ம கேட்போம், வேதனைப்படுவோம். இங்கே கடவுள் நமக்கு சொல்கிறாரு, அவங்க கலகம் பண்ணுவாங்க, நீ அமைதியாக இருக்கிற சூழ்நிலையில் இருப்ப, ஆனால் நான் பேசும்போது உன்னோட வாயை திறப்பேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா கடவுள் பேசும்போது யாருனாலையும் எதிர்த்து பேச முடியாது. அதே போல் நாமளும் பேசுகிற காலம் வரும். அப்போது நம்மளை சிறுமைப்படுத்தினவங்க, திட்டுனவங்க, கார்னர் பண்ணவங்க முன்னாடி நாம் பதில் கொடுக்கும்படியாக நமக்கு கடவுள் அற்புதங்களை செய்வார்னு சொல்கிறார். ஆமேன்.